வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் கே புருஷோத்தமன் அவர்கள் உரையாற்றுவார். இயன்றதை செய்வோம், இயலாதோர் என்ற தாரக மந்திரத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பி எங்கள் இதே சிம்மாசனத்தில் கோவில் கொண்டுள்ள என் தாணைய தலைவன் தங்கத்தமிழன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி, கழகத்தின் காவல் தெய்வம் தாயுள்ளம் கொண்ட எங்கள் தங்க தலைவி எங்கள் புரட்சி அன்னியார் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி, 3 எழுத்து முத்து எங்கள் மாவட்டத்தின் சொத்து எங்கள் கழகத்தின் பொருளாளர் அருமை அண்ணன் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் LK சுதீசன் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி, மண்டல பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லத்தம்பியானவர்களை வணங்கி, மாநில விவசாய துணைச்சாளர் வேலூர் மாநகர மாவட்ட தேர்தலின் பொறுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்களையும் வணங்கி, எனக்கு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மாநில பொறியாளர் அணி செயலாளர் சா ஸ்ரீதரன் அவர்களையும் மாநில வர்த்தக அணி துணைச்சாளர் அண்ணன் VR சண்முகம் அவர்களையும் வணங்கி, இந்த மாபெரும் BL2 முகவர்கள் ஆலோசனை கூட்டம் இந்த வேலூர் மாநகர் மாவட்டத்திலே நீண்ட நாளுக்கு பிறகு நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்த கழகத்திலே பணியாற்றி கொண்டு சாதாரண ஒரு தொண்டன் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளராக உருவாகி இருக்கிறேன் என்றால், இதுக்கு இந்த கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடைபெறுமா? ஒரு சாதாரண கிளை செயலாளராக என்னோட பதவியை ஆரம்பித்து பேரூராட்சியின் துணை செயலாளராகி பேரூராட்சியின் வட்ட செயலாளராகி பகுதியின் பொருளாளராகி அதற்கு பிறகு மாநகராட்சி ஆன பிறகு மாவட்ட துணைச்செயலாளராகி மாமன்ற உறுப்பினராகி அதற்கு பிறகு மாவட்டத்தின் பொறுப்பாளராகி அதற்கு பிறகு அவைத்தலைவராகி அதற்கு பிறகு மாவட்ட பொறுப்பாளராகி இன்று மாவட்ட செயலாளராக கிட்டத்தட்ட 13 பதவிகளை அழகு பார்த்த கழகம் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சிறிய வயது முதல் எனது தந்தையார் கேப்டன் அவர்களின் திரைப்படத்தை என் தோல் மேலே என்னை சுமந்து 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 இன்று என்னுடைய குடும்பம் மொத்தமே தேமுதிகவின் குடும்பமாகவே உருவாகி இன்று வேலூர் மாநகர மாவட்டத்திலே ஒரே ஒரு மாவட்டத்தின் மாநகராட்சி கவுன்சிலராக ஆனனால் எங்கள் குடும்பத்தில் இருந்த என்னுடைய மனைவிதான் முதல் மாமன்ற உறுப்பினர். இந்த மாவட்டத்திலே ஒரே ஒரு மாநகராட்சி கவுன்சிலராக இருந்து இன்று வேலூர் மாநகர மாவட்டத்திலே ஒரு மாவட்ட செயலராக உருவாகி இன்று அனைத்து 60 வார்டுகளிலுமே தேமுதிக ஒரே ஒருத்தர் இருந்தால் இன்னைக்கு அவன் மாவட்ட செயலாளர் அந்த பெருமையை எனக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எனது கழக தந்தை என் கேப்டன் அவர்களும் எங்கள் அன்னியார் அவர்களும் எங்கள் அண்ணன் அவர்களுமே இந்த நேரத்தில் சாரும். நீண்ட நாளுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் VP வேளாண் இருக்கு சொல்லதான் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன்ப்பா. அதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் 5 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதி பார்த்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாக நான் பெருமையாக சொல்ல வேண்டியதுன்னா, நீண்ட நாள் பிறகு இதே இடத்துல தான் VP வேளாண் கட்சி ஆஃபீஸ் வச்சிருந்தாரு. இதே இடத்துல ஒரு உறுப்பினர் கார்டுக்காக கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக சுற்றினவன் நான். அதற்கு பிறகு உறுப்பினராக கொடுக்காலும் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்னை வளர்த்துச்சு. இன்னைக்கும் அந்த அரசியல் இந்த கழகத்தை வைத்துதான் இன்று என்னுடைய பேரு என்னுடைய அடையாளம் எல்லாமே. ஆகையால இந்த கழகத்திற்கு எப்போதும் நாங்களும் எங்கள் குடும்பம் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் அன்னியார் அவர்களுக்கும் அண்ணர்களுக்கும் என்னுடைய உறுதிமொழியை அளிக்கின்றேன். அதே போல எனக்கு உறுதுணையாக இருந்து கழக பணியாற்றிய என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளருக்கும் வருகை புரிந்த அத்தனை மகளிர் அணி சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரங்காலம் இளமையாக இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.